நீரற்றது கடல், நிலமற்றது தமிழ், பெயரற்றது உறவு. முல்லை, மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, புலம்பெயர், ஆறாம் திணை. வணக்கம். நவீன தமிழின் முதல் தரமான எழுத்தாளர்களில் ஒருவராக மதிக்கப்படுபவர் ஆனா முத்துலிங்கம். சிறுகதை, 10 எழுத்துக்கள், நினைவெழுதல் ஆகிய தளங்களில் தொடர்ச்சியாகவும் சலிப்பின்றியும் புத்துணர்வோடும் இயங்கி வருபவர் முத்துலிங்கம். டொரண்டோவில் வாழ்ந்து வரும் முத்துலிங்கம் அவர்களை 6ஆம் திணைக்காக சந்திக்கின்றோம். கருப்பு அணில் என்ற சிறுகதையை நான் 10 வருடங்களுக்கு முந்தி எழுதினேன். இலங்கையிலிருந்து அகதியாக வந்த ஒரு இளைஞன் கடும் கஷ்டங்களை சொல்கின்ற கதை. ஆனால் அந்த கஷ்டங்களை ஆழமாக போய் சொல்லாமல் மேலோட்டமாக சொல்லி கொண்டு போகின்ற கதை இது. இதிலே அந்த அகதி பையன் 19-20 வயது இருக்கும். அவன் ஒரு துப்புரவு கூடத்தில் வேலை செய்கிறான். அதாவது வீடு வீடாக போய் அங்கே துப்புரவு பணி செய்வது அவனுக்கு வேலை. அவனுடைய காதல்களெல்லாம் தோல்வியில் போகின்றன. அவனுடைய துப்புரவு பணியும் வெற்றிகரமாக போகவில்லை. ஏனென்றால் அவனுடைய மேலாளரோ அவனை சூப்பர்வைஸ் பண்ணுகிறவர்கள் அவனுக்கு உதவியாக இல்லை. அவன் பெரிய துக்கத்தில் இருக்கிறான், விரக்தியில் இருக்கிறான். ஒரு நாள் 4 பக்கம் மூடி பனி போட்டு விட்டது. அவன் ஒரு இடம் போகாமல் வீட்டிலேயே இருக்கிறான். அறைக்குள் இருந்து ஜன்னலால் பார்க்கும்போது ஒரு கருப்பு அணில் ஒன்று ஓடி வருகிறது. அது அந்த பனியை கிளறி பார்க்கிறது. ஒன்றுமே இல்லை. திரும்பி உற்சாகமாக ஓடி போகிறது. இந்த காட்சி அவன் என்னவோ செய்கிறது. அவனுக்குள்ள ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கிறது. 1960களில் எழுதத் தொடங்கினாலும் இடையில் நீண்ட காலம் மௌனம் காத்தவர். அக்கால பகுதியில் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் பணியாளர்கள் ஒருவராக உலகின் பல்வேறு பாகங்களிலும் பணிபுரிந்தவர். அந்த பட்டறிவு அவரது வாழ்க்கையையும் அனுபவங்களையும் சிந்தனைகளையும் விரிவடைய வைத்தன. நான் 1960களிலேயே சிறுகதைகள், கட்டுரைகள், விமர்சனங்கள் என்று எழுதியிருக்கிறேன். அப்போ 64-65லேயே என்னுடைய முதல் சிறுகதை புத்தகம் அக்கா என்ற தொகுதி வெளிவந்து விட்டது. அதன்படியால் நான் 60களில் எழுதத் தொடங்கி 72ல் இலங்கையை விட்டு வெளிநாட்டுக்கு போனேன். அப்போ என்னுடைய எழுத்து வேலை 72ல் நின்று விட்டது. மறுபடியும் 1990களில் தான் என்னுடைய எழுத்து வேலை ஆரம்பமானது. அதன்படி ஒரு 25 கால இடைவெளிக்கு நான் எழுதவில்லை. ஸோ எழுத்து என்று வரும் பொழுது ஆரம்பத்திலிருந்தே நான் எழுதி கொண்டு வந்தேன். ஒரு தடை நின்று திரும்பவும் எழுதத் தொடங்கிய போது அந்த உலக நாடுகளில் வேலை செய்த அந்த அனுபவங்கள் நிச்சயமாக என்னுடைய எழுத்துக்கு ஒரு உந்து சக்தியாகவும் ஊக்கமானதாகவும் சேர்ந்தது. ஏனென்றால் வெளிநாடுகளில் வேலை செய்யும் போது கிடைக்கும் அனுபவங்கள் ஒரு எழுத்தை ஒரு உலக பார்வைக்கு கொண்டு வரும், செழுமையாக்கவும் உதவும். உதாரணத்துக்கு நான் ஆப்பிரிக்காவில் வேலை செய்த போது அங்கே ஒரு இந்தியர் மரணமானார். அப்போ மரணமான பொழுது எங்களுடைய வழக்கப்படி அவரை அங்கே எரித்தார்கள். அப்படி எரித்த போது ஆப்பிரிக்கர்களுக்கு அது ஒரு பிணத்தை எரிப்பது என்பது புதுமையானது. அவர்கள் அந்த மரணச்சடக்கு வந்திருந்த அரைவாசி பேர் ஓடிவிட்டார்கள் அவ்வளோ பயத்தில். அப்போ நாங்கள் எங்களுக்கு வெகு சாதாரணமாய் அன்றாட நாள் நாங்கள் அக்செப்ட் பண்ணும் ஒரு விஷயம் அவர்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமாக போயிட்டுது. அப்போ நாங்கள் நினைக்கிறது எங்களுடைய கலாச்சாரம்தான் நல்லது என்ற ஒரு மனப்பாங்கு எங்களுக்கு இருக்குது. அவர்களுடையது நல்லதில்லை என்ற போலும் ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இப்படி எங்களுடைய எத்தனையோ விஷயங்கள் மற்றவர்களுக்கு ஏற்க முடியாமல் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் இருந்தபோது அவர்கள் ஒரு ஒட்டகத்தை வெட்டி சாப்பிட வேண்டுமென்றால்
என்ன செய்வார்கள்னா ஒரு ஒரு முன்காலை மடித்து கட்டுவார்கள். ஒட்டகம் நின்றபடி இருக்கும். அந்த கழுத்தில் ஒரு ஓட்டை போடுவார்கள். ஓட்டை போட்டால் அந்த இரத்தம் அப்படியே வந்து விழுந்தபடி இருக்கும். அவர்கள் அதை ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணுவார்கள். கொஞ்ச நேரம் போது அந்த ஒட்டகம் அப்படியே மயங்கி விழுந்து விடும். அதற்கு பிறகு அதை வெட்டி சமைத்து சாப்பிடுவார்கள். அப்போ அதை பார்க்குற நாங்கள் இது மிக கொடூரமாக இருக்கிறது, இப்படியா கொலை செய்வது என்ற கேள்வி இருக்குது. ஆனால் நாங்கள் நினைத்து பார்த்தால், யோசித்து பார்த்தால், நான் சிறுவயதாக இருந்தபோது யாழ்ப்பாணத்தில் ஆமை இறைச்சி வாங்க போனால் ஆமையை உயிருடன் பிடிச்சு வச்சு உயிருடன் தான் வெட்டி வெட்டி கொடுப்பார்கள். ஆமை துடிச்சு கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் சிந்தித்து பார்ப்பதில் நாங்களும் கொடூரமாகத்தான் நடக்கிறோம் என்று. அப்போ இப்படி வெளிநாடுகளில் போய் இப்படி அனுபவங்கள் கிடைக்கல ஒரு உலக பார்வை வருகிறது. இவர்களுடையது தாழ்மையானது, எங்களுடைய உயர்வானது என்ற எண்ணம் எல்லாம் மறைந்து போகிறது. அப்போ நீங்கள் சிந்திப்பது, எழுதுவது எல்லாம் ஒரு உலக பார்வையில் வருகிறதை ஒழிய ஒரு குறுகிய இலங்கை பார்வையோ அல்லது யாழ்ப்பாணத்து பார்வையோ அப்படி வருவதில்லை. ஒரு நாள் தற்செயலாகத்தான் அது ஆரம்பமானது. வேலை முடிந்து மாலை பஸ் தரப்பில் இறங்கி வீட்டுக்கு வரும் வழியில் அவன் ஒரு கார் பாதுகாப்பு நிலையத்தை கடப்பான். பட்டனை அமுக்கி டிக்கெட்டை இழுத்து கார்கள் உள்ளே நுழைவதையும் திரும்பும்போது காவலனிடம் காரோட்டிகள் கட்டணம் செலுத்துவதையும் பார்த்திருக்கிறான். சாரதி கண்ணாடி கதவை திறந்து காசை கொடுப்பான். மீதி சில்லறை வழங்கப்பட்டதும் மஞ்சளும் கருப்பும் பூசிய தடுப்பு மரம் மறுபடியும் உயர கார் வெளியே சென்றுவிடும். அன்று அந்த நிலையத்தை தாண்டும் போது தடுப்பு மரத்துக்கு கீழே சில்லறை காசுகள் சிதறி கிடந்தன. அவன் அதை பொறுக்கி பக்கெட்டுக்குள் வைத்து கொண்டான். 1000 கார்கள் போகும் இடத்தில் ஒரு சிலர் சில்லறைகளை தவற விட்டு விடுவார்கள். பரம லோபிகளைத் தவிர மற்றவர்கள் சீட் பெல்ட்டை தளர்த்தி கதவை திறந்து கீழே இறங்கி அவற்றை பொறுக்க மாட்டார்கள். இந்த சில்லறையைத்தான் கொண்டு போய் அவன் தன் அறையில் காலியான ஒரு வாய் அகலமான போத்தலில் போட்டு வைத்து கொண்டான். அதற்கு பிறகு அதுவே வழக்கமாகிவிட்டது. அந்த நிலையத்தை தாண்டும் போது அவன் குனிந்து சில்லறைகளை தேடுவான். எல்லாமே 25, 10, 5, 1 குட்டிகளாக இருக்கும். அபூர்வமாக டாலர் குட்டிகளும் கிடைக்கும். இவற்றை அவன் தவறாமல் அந்த போத்தலில் போட்டு மூடியையும் திருகி விடுவான். இவன் வேலையில் சேர்ந்த அந்த முதல் நாள் லோரா என்ன ட்ரெஸ்ஸில் வந்தாள் என்று கேட்டால் மிகச்சரியாக பதில் சொல்லிவிடுவான். கருப்பு நீள ஸ்கர்ட், கருப்பு தொளதள பிளவுஸ், அதற்கு மேல் ஒரு இரத்த சிவப்பு ஸ்வெட்டர், பெரிய பட்டன்கள் வைத்து முன்புறமாக திறக்கும் வசதியுடன் இருந்தது. தலைமயிர் இவ்வளவு குவியலாக பொன் நிறமாக இருந்ததை அவன் முதலாக பார்த்தது அப்போதுதான். அன்றைய வேலை நிரல்களை அவள் நின்றபடி டிக் செய்து 2 இடங்களில் முத்திர குத்தி அவர்களிடம் நீட்டினாள். இவனுடைய முறை வந்தபோது இவன் முகத்தை அவள் பார்க்கவில்லை, பார்க்க முயலவும் இல்லை. இவனுடைய பாரத்தில் முத்திரையை அளவுக்கு அதிகமான பலத்துடன் குத்தி அதை மேசை மீது தள்ளிவிட்டாள். அது மேசையின் விளிம்பை தாண்டி வேகம் குறையாமல் போகும்போது இவன் ஒரு பறவையை பிடிப்பது போல அதை பிடித்தான். மற்றவர்களுடையதைப் போல அந்த நிரலை கையிலே கொடுக்கலாம் என்ற சாதாரண அறிவு அவளுக்கு தோன்றவில்லை என்பதில் அவனுக்கு வருத்தம். தன் பெயர் தெரியாமல் அவள் பாரத்தை மாற்றி கொடுத்து விடலாம் என்ற பயத்தில் இவன், என்னுடைய பெயர் லோகிதாசன், இன்றைக்குத்தான் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன் என்று முனகினான். இடைக்கு மேலே உள்ள பாகத்தை மட்டும் இவனுக்கு எதிரான திசையில் திருப்பி வைத்து அலட்சியமாக அடுத்த தாளில் முத்திரை பதிப்பதில் அவள் சிரத்தையானாள். அவளுடைய நீண்ட வெண்மையான கழுத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒலி வரும் என்று ஊகிப்பதில் அவனுக்கு அன்று இரவு முழுக்க செலவழிந்தது. அந்த கவலை அடுத்த நாள் காலையே தீர்ந்தது. லோரா பக்கத்தில் இருந்தவளிடம் சோகமாக ஒரு முறைப்பாட்டை வைத்து கொண்டிருந்தாள். அவளுடைய பெரிய மஞ்சள் பூ போன்ற கவுனை செலவைக்காரன் பாழாக்கி விட்டானாம். இந்த அழகான பெண்ணின் மனது இப்படி நொந்து போனதே,
என்று இவனுக்கு கோபமாக வந்தது. ஒரு கன்றுக்குட்டி பார்ப்பது போல அவளை பார்த்தான். அவளுக்கு தேறுதல் சொல்வதற்கு அவனிடம் போதிய ஆங்கில வார்த்தைகள் அப்போது சேர்ந்திருக்கவில்லை. சில எழுத்தாளர்கள் நாள்தோறும் எழுதுவார்கள், சிலரோ இடைக்கடை அமர்ந்து முழுமையாக எழுதிவிடுவார்கள். ஆரம்பத்தில், அதாவது 60களில் நான் எழுதும்போது ஒவ்வொரு நாளும் எழுதுவது இல்லை. என்னடா நான் படித்து கொண்டிருந்தேன். ஏதாவது ஒரு காலத்தில் ஒரு 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 ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு வெள்ளிக்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ ஒரு எண்ணம் ஒன்று தோன்றும். ஓகே, இதே சிறுகதையாக எழுதலாம் என்று உட்கார்ந்து முதலில் ஒரு டிராஃப்ட் எழுதி, பிறகு ஒரு அதை திருத்தி, பிறகு இன்னொரு கதை திருத்தி, அப்படி எழுதி அனுப்புவது வழக்கம். தொடர்ந்து இதுதான் எழுத்து ஒவ்வொரு நாளும் செய்ய வேணும் என்ற பழக்கம் இல்லை. நான் கனடாவுக்கு 2000 ஆண்டு துவக்கத்தில் வந்து சேர்ந்தேன். அதற்கு பிறகுதான், ஓய்வு பெற்று வந்த பிறகு தான் முழு நேரமாக எழுத்து வேலையில் ஈடுபட்டிருக்கிறேன். அந்த எழுத்து வேலை என்பது அதுவும் ஒரு பயிற்சி போல தான். அமெரிக்காவில் பல இடங்களில் எழுத்துப்பற்ற வைப்பார்கள் எழுத்தாளர்களுக்கு. அது அயோவாவில் ஒரு மிகத்திரமான ஒரு எழுத்து பயிற்சி பற்றறை இருக்கிறது. பல எழுத்தாளர்கள் அங்கே போய் பங்கு பெற்றுவார்கள். நான் போனது கிடையாது. ஆனால் அங்கே பங்கு பெற்றியவர்களோடு நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், எழுத்தாளனுக்கு எழுத வேணும். அதாவது ஒரு தச்சு வேலைக்காரர் ஒவ்வொரு நாளும் தச்சு வேலை செய்வார். ஒரு வர்ணம் பூசுவர் ஒவ்வொரு நாளும் வர்ணம் பூசுவார். ஒரு வீடு கட்டுவார். அதுபோல் எழுத்தாளனும் ஒரு தொழிலாக ஒவ்வொரு நாளும் அதை செய்ய வேணும். எனக்கு மூட் பிறந்தனைக்கு நான் எழுத முடியாது, மூட் வந்த அப்புறம் தான் எழுதுவேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. எழுத்தும் ஒரு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுத வேணும். இதை அந்த நண்பர் என்ன சொன்னார், உங்களுக்கு எண்ணம் தோன்றுகிறதோ இல்லையோ ஒவ்வொரு நாளும் போய் மேசையில் இருந்து 2 பக்கம் எழுத வேணும். அந்த பயிற்சியை நான் கொஞ்ச நாளைக்கு பயின்று பார்த்தேன். அதன்படி ஒவ்வொரு நாளும் இருந்தால் ஒரு 2 பக்கம் எழுதினால் அதில் சில வேளையில் ஒன்றுமே தேராது, அதை அப்படியே கசக்கறிய வேண்டியிருக்கும். சில வேளையில் அதில் ஒரு அரை பக்கம் தேரும். ஸோ இப்படி எழுத்து வந்து ஒரு பயிற்சி. அப்படியே இருந்து யோசித்து சிந்தித்து ஒரு மூட் வந்து ஒரு ஞானம் வந்து எழுதுறன்னு சில பேர் சொல்லினோம். அது அவைக்கு பொருந்தக்கூடும். ஆனால் எழுத்தும் மற்ற தொழில்கள் போல ஒரு பயிற்சி தான். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு 5-5:30 மணிக்கு எழும்புவேன். ஒரு தேநீர் போட்டு குடிப்பேன். குடித்து போட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு போயிருந்தால் அன்றைக்கு தோன்றியதை நான் எழுதுகிறேன். சில வேளையில் அது சரி வரும், சில வேளையில் சரி வராது. ஆனால் அதுகளை நான் சேவ் பண்ணி வச்சுக்கொள்வேன். ஒரு கிழமை 2 கிழமை ஒரு மாதத்துக்கு பிறகு அதை போய் படித்து பார்க்கல சில விஷயங்கள் நல்லா இருக்கும். அதை நாங்கள் கொஞ்சம் திருத்தி அமைத்து ஒரு கட்டுரையாகவோ ஒரு கதையாகவோ அதை செய்யலாம். இதுதான் என்னுடைய எழுத்து முறை. சிறுகதைகளை தவிர பத்தி எழுத்துக்கள், கட்டுரைகள் எனவும் எழுதி வருகின்றார் ஆனா முத்துலிங்கம். ஒரு அனுபவம் அல்லது கரு அல்லது இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லப்படும் ஊக்கியின் அடிப்படையில் அதை சிறுகதையாக எழுதுவதா அல்லது நினைவெழுதல் பாணியில் எழுதுவதா என்பதை தீர்மானிக்கும் இலக்கிய பொறுமுறையை சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கின்றார் முத்துலிங்கம். சில பேர் தங்களுடைய அனுபவத்தை எடுத்து அதை ஒரு அனுபவ கட்டுரையாக போடலாம், அல்லது ஒரு சிறுகதையாக செய்யலாம். சில பேர் ஒரு சம்பவத்தை எடுத்து அப்படி செய்வார்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை தான் என்னை எழுத வைக்கிறது. அநேகமாக இப்போ சுழுக்கெடுக்கிறது என்ற ஒரு வார்த்தை எங்களோட ஊர்களில் இருக்குது. அங்கெல்லாம் சுழுக்கெடுப்பவர் ஒருத்தர் இருப்பார். உங்களுக்கு என்ன காலையில் என்ன சுழுக்கு வந்தால் அவர்கிட்ட போகிறது, அவர் உங்களுக்கு சுழுக்கெடுத்து விடுவார். அந்த வார்த்தையே இப்போ இல்லை. அப்போ ஒரு நாள் ஒரு சுழுக்கெடுப்பவர் என்ற ஒரு வார்த்தை வந்தோடனே உடனே அதில் இருந்து அதை விரித்து கொண்டு போனால் அந்த வார்த்தையை வச்சு அதுக்கு பின்னோக்கி போய் ஒரு கதையை உண்டாக்கலாம். அப்படி ஒரு கதை வந்திருக்கிறது. அல்லது தழுக்கு என்றால் ஒரு எக்ஸஜரேஷன் ஒன்றை கூடி செய்வது தழுக்கென்று சொல்வார்கள். அப்போ தழுக்கென்ற வார்த்தையும் இலங்கையில் அதிகம் பாவிக்கப்படாத ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தோன்றின உடனே அதை வச்சு பின்னி கொண்டு போய் ஒரு கதை எழுதக்கூடியதாக இருந்தது. அப்படி வார்த்தைகள் தான் எனக்கு அநேகமாக என்னுடைய சிறுகதைகளுக்கு
ஆரம்பமாக இருந்தன. சாதாரண ஊழியன் என்ற முறையில் அவன் அதிபரை சந்திக்க முடியாது. காலாண்டு கூட்டங்களில் அவருடைய சொற்பொழிவை கேட்டிருக்கிறான். தூசி எங்கள் எதிரி என்ற பேச்சை தொடங்குவார். முக்கோணத்தாடையுடன் அடர்ந்த புருவங்களுடன் மிக நேர்த்தியாக வாரிய சிகையுடன் சிவப்பு நிறத்தில் அவர் இருப்பார். உலர் செலவை செய்த அவருடைய உயர்தர ஆடையின் மடிப்புகள் அவர் அசையும் போது அலையாக எழும்பி அதே இடத்தில் விழும். அவர் பேசத் தொடங்கும் போது அவருடைய குரல் கூட சுத்திகரிக்கப்பட்ட பின்பே வெளியே வரும். அவனுக்கு எங்கே தான் விடும் சுவாசக்காற்றின் மிச்சத்தை அவர் சுவாசித்து விடுவாரோ என்ற பயத்தில் மூச்சு முட்டும். மிக பாரமான தூசி உறிஞ்சிகளை மெலிந்த தோள்களில் காவியபடி அவன் 1000 மாடிப்படிகள் ஏறி இறங்கினான். 1000 கம்பளங்களை உறிஞ்சி எடுத்தான். மெல்லிய மருந்து நடி கொண்ட கிருமி நாசினிகளால் கழிவறைகளை கழுவினான். உறைஞ்சி துடைத்த அவை தானாகவே ஒளிவிட்டன. கண்ணாடி கதவுகளையும் சாளரங்களையும் விண்டெக்ஸ் மாய சக்தியால் பளபளப்பாக்கினான். அவற்றில் தெரியும் முகங்கள் சொந்தக்காரர்களின் முகங்களிலும் பார்க்க பிரகாசம் கூடியவாக இருந்தன. விருப்புகள் வெள்ளை நிறத்தில் நறுமணம் பரப்பி ஒரு சுருக்கு விழாமல் உறுதியாக படுக்கைகளை மூடின. புரூஸ் லஸ்டர் மினுக்கி போட்டு துடைத்து வலுவழுப்பாக்கிய மேசைகளும் கதிரைகளும் சோபா கைப்பிடிகளும் தூசிகள் எப்படி இருக்கும் என்பதை மறக்க வைத்தன. வெள்ளை வெளியேறென்று சுத்தமான தூசிகள் அகற்றப்பட்ட ஒரு சுகந்தமான உலகத்தை தயாரிப்பதில் அவன் தீவிரமாக ஈடுபட்டிருந்தான். அலுவலகங்களை சுத்தப்படுத்துவதற்கும் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்கும் பல வேறுபாடுகள் இருந்தன. அலுவலகங்கள் பெருசாக இருந்தாலும் வேலையை சீக்கிரமாக முடித்து விடலாம். கையை காலை நீட்டி வேலை செய்ய தாராளமாக இடம் இருக்கும். தரையோடு ஒட்டிய கம்பளங்கள், மேசைகள், கதிரைகள் என்று துப்புரவு செய்வது சுலபம். வீடுகள் என்றால் நெருக்கமான சூழ்நிலை. காப்பற்றுகளில் கால்கள் புதையும். படுக்கை விருப்புகளை மாற்ற வேண்டும். அலங்கார பொருட்களை தூசி தட்டி குசினிகளை பளபளப்பாக்க வேண்டும். இந்த வீட்டு எசமானிகளை சமாளிப்பது மகா கஷ்டம். முறைப்பாடுகள் வந்தபடியே இருக்கும். என்றாலும் அவனுக்கு வீடுகள் தான் பிடிக்கும். அவனும் அவனுடைய சகாவும் மேலே படுக்கையறை, இருக்குமறை, நிலவறை, கழிவறை, குசினி என்று பிரித்து கொள்வார்கள். துப்புரவு செய்யும் போதே அந்த வீட்டில் வாழ்பவர்கள் பற்றியும் அவர்களுடைய குணாதிசயங்கள் பற்றியும் அவனுடைய கற்பனைகள் விரியும். காலச்சுவடு, உயிர்மை, தீராநதி, தாய் வீடு போன்ற சஞ்சிகைகளுக்கு தொடர்ந்தும் எழுதி வருகின்ற ஆனா முத்துலிங்கம் உலகின் புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர்களையும் அறிஞர்களையும் நேர்காணல் செய்து அவர்கள் பற்றி விரிவாக எழுதியிருக்கின்றார். அந்த வகையில் இதழியல் துறையிலும் அவர் பங்காற்றி வருவதுடன் பாரதி கூறியது போல பிற நாட்டு நல்ல அறிஞர்கள் என்ற அறிமுகத்தை தமிழுக்கு கொண்டு வருகின்ற பயன்மிகு பணியினையும் செய்து வருகின்றார். ஆங்கில எழுத்தாளர்களை நான் தேடி போனதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. எனக்கு ஆங்கில எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை பார்க்கும்போது பெரிய பிரமிப்பு ஏற்படும். அதிலும் கனடாவுக்கு வந்த பிறகு இங்கே இந்த சிறுகதை என்ற இந்த உலகத்து தரத்திலே சிறுகதை எழுதும் இன்றைக்கு முதலாவது இடத்தில் இருப்பவர் என்று சொன்னால் அலிஸ் மன்ரோ. மற்றது மார்கரெட் அட்வுடும் எழுதுகிறார். மற்றது டேவிட் பெஸ்மாஸ்கிஸ் என்ற அவரும் எழுதுகிறார். இங்கே சிறுகதை என்று சொன்னால் இந்த 3 பேர் தான் எனக்கு கனடாவில் ஞாபகத்துக்கு வருகிறார்கள். அதுபடியால் எப்படி இவர்களை சந்தித்து சிறுகதை எழுதும் முறை என்ன, எப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்று அறிய வேண்டும் எனக்கு ஆவல். ஆனால் இந்த எழுத்தாளர்களை இலகுவில் சந்தித்து விட முடியாது. அவர்களுடைய விலாசமே உங்களுக்கு கிடையாது. அவர்களுடைய இமெயில் என்பது கிடைக்கவே கிடையாது. ஆனபடியால் நான் மிகவும் கஷ்டப்பட்டு அவருடைய பதிப்பாளருக்கு நான் கடிதம் எழுதி அவர்கள் மூலம் அதை அலிஸ் மன்ரோவுக்கு எழுதி அவவுடன் எனக்கு ஒரு தொடர்பு கிடைச்சு அவன் எனக்கு பேட்டி தர சம்மதித்தான். அப்போ நான் ஒரு கொஞ்சம் கேள்விகளை தயாரித்து கொண்டு அவரோட நேர்காணல் செய்த பொழுது சில விஷயங்கள் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தன. முதலாவது,
ஒரு சிறுகதையின் முக்கியமான அம்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னார். கட்டுமானம் தான் சிறுகதை. எனக்கு அந்த கட்டுமானம் என்ற வார்த்தை விளங்கிச்சு. ஆனால் அது என்ன சொல்ல வர்றாண்டு விளங்க இல்லை. என்ன சொன்னாண்டா, முதலாவது ஒரு வசன அமைப்பு, ஒரு சொல்லு, அதுக்கு அடுத்தது ஒரு சொல்லு, அது ஒரு சொல்லு, ஒரு வசனம். அந்த வசனத்தை எந்த மாதிரியான சொல்களை போட்டு அமைக்கிறது அது ஒன்று. அடுத்தது அந்த எந்த வசனம் முதல் வர வேணும், எந்த வருஷம் பின்னுக்கு வர வேணும் என்று யோசிப்பது. அதுக்கு அடுத்தது எந்த பெறா முன்னுக்கு வர்றது, எந்த பெறா கடைசியாக வர்றது, எந்த பெறா நடுவில் வர்றது என்பதையெல்லாம் தீர்மானிப்பது. இந்த அம்சம்தான் ஒரு சிறுகதைக்கு முக்கியமானதுன்னு சொன்னான். அது எனக்கு ஒரு பெரிய புது விஷயமாகப்பட்டது. ரெண்டாவதாக அவ ஒன்று சொன்னால் என்னென்றால், தான் ஒரு 70 பக்க கதை எழுதினதாகவும் அதை பிறகு படித்து பார்த்தபோது அதனுடைய டோன் சரியில்லை, ஆகவே தான் அதை எறிந்து விட்டோன்னு சொன்னான். இந்த டோன் என்ற விஷயமும் தமிழ் எழுத்தாளர்கள் நாங்கள் தமிழிலே சிறுகதைகள் படிக்கும்போது அதை பற்றி கதைப்பதில்லை. அதெண்டா அந்த டோன் என்றால் ஒரு அடிநாதம், ஒரு சிறுகதையை வாசித்து கொண்டு போது ஒரு அடிநாதம், ஒரு ஆதார சுருதி போல் ஒன்று அப்படி ஓடிக்கொண்டிருக்கணும். அது மிக முக்கியம் என்று சொன்னான். இப்படி பல விஷயங்களை பல எழுத்தாளர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். உதாரணமாக இன்னொரு மிகப்பெரிய எழுத்தாளர் இருக்கிறார், டேவிட் செடாரிஸ் என்று. அவர் பாரிஸிலிருந்து இங்கே வந்தபோது நான் அவரை போய் சந்தித்தேன். இப்படித்தான் அவருடன் நான் ஒரு ஹோட்டலில் இருந்து சந்தித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய கை இப்படி தன்னுடைய ஜக்கெட்டுக்குள்ளே போகும், ஒரு நோட்டு புத்தகத்தை எழுப்பார், பேனையால் ஏதோ எழுதுவார், புற வைத்து விடுவார். அப்படி நான் பேசிய ஒரு மனத்தியாலத்தில் அவர் 2 தரம் அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து இப்படி எழுதினார். நான் பேசி முடிஞ்ச அப்புறம் என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர் அப்படி என்னோட பேசிக்கொண்டிருக்கும் போதே அவருக்கு ஏதோ தோன்றியது, உடனே அதை எடுத்து ஒரு நோட்டில் எழுதுகிறார். இப்படி பல எழுத்தாளர்களும் தாங்கள் போகும்போது ஒரு நோட் புத்தகத்தை காவி கொண்டு போகிறத நான் பார்த்துருக்கிறேன். இப்படி பல விஷயங்கள் நான் இவர்களிடம் கற்கக்கூடியதாக இருந்தது. புனைவு சாரா எழுத்து, அதாவது நான்ஃபிக்ஷன் என்கின்ற துறை நவீன தமிழில் போதிய அளவு கவனம் பெறவில்லை எனும் குறைபாட்டை நீக்கக்கூடிய வகையில் அத்துறையிலும் ஈடுபட்டு வருகின்றார் ஆனா முத்துலிங்கம். நிறைந்த தமிழ் புலமையும் ஆங்கில புலமையும் அவரது எழுத்துக்களுக்கு அணி செய்கின்றன. அவரது சிறுகதைகள் பல ஆங்கில மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவரிடம் உள்ள இருமொழி புலமையால் தமிழ் எழுத்துலகின் பலத்தையும் பலவீனத்தையும் அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார். முதலாவது பலம் என்று பார்த்தால் இப்பொழுது திறமான பதிப்புகள் வருகிறது. முந்தியெல்லாம் இவ்வளவு புத்தகங்கள் வந்தது கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் வந்தது பிறகு பதிப்பிப்பது வெகு இலகுவாகிவிட்டது. சென்னையிலே நடக்கும் சந்தைக்கும் இலங்கையில் நடக்கும் சந்தைகளுக்கும் நீங்கள் பார்த்தால் கோடிக்கணக்கான தமிழ் புத்தகங்கள் விற்பனை ஆகுது. இது தமிழ் சரித்திரத்தில் நடந்தது கிடையாது. இது ஒரு பலம். பலவீனம் என்று பார்த்தால் தமிழில் எடிட்டிங், அதாவது அந்த பிரதியை மேம்படுத்துகின்ற வேலை இன்னும் சரிவர நடப்பதில்லை. சமீபத்தில் ஒரு ஆங்கில எழுத்தாளர் ஒரு பத்திரிகையிலிருந்து என்னுடன் பேசிய போது, என்னுடைய கட்டுரை ஒன்றை அவர்கள் திரும்பி பார்த்தபோது, அவர்கள் அதை எடிட் பண்ணும்போது அதில் 1000 விதமான திருத்தங்கள் கேள்விகளும் வந்தது. தமிழிலே நாங்கள் ஒரு கட்டுரை எழுதி எங்களுடைய பத்திரிகைகளுக்கு அனுப்பினால் அங்கே அதில் எடிட்டிங், அதாவது பிரதி மேம்படுத்தும் வேலை என்பதோ இல்லை. புத்தகத்தை நீங்கள் அனுப்பினால் அது அப்படியே அவர்கள் பதிப்பிப்பார்கள். ஆங்கிலத்திலேலாம் அப்படி இல்லை. ஒரு பிரதி 3-4 கைகளுக்கு போய்த்தான் கடைசியாக பதிப்பிப்படும். ஸோ இந்த விஷயங்களிலெல்லாம் எங்களுடைய தமிழ் இது பின்னுக்கு தான் தங்கியிருக்குது. ஆனாலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த நாளில், இந்த நாட்களில் தமிழ் படைப்பு மிகவும் சிறப்பான ஒரு இடத்தில் தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தமிழர்களின் புலம்பெயர்வும் அலைந்துழல்வும் கூட தமிழ் இலக்கியத்திற்கு புதியதொரு பரிமாணத்தை கொடுத்திருக்கின்றது என்கின்றார் முத்துலிங்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல புலம்பெயர்ந்த ஒரு நாட்டில் புலம்பெயர்ந்த இலக்கியம் என்றது
ஒரு புது காட்சிகளை கொடுக்கிறது. தமிழில் இதுக்கு முதல் அறிமுகம் இல்லாத எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்துகிறது. அனுபவங்கள், வார்த்தைகள் கூட, புது புது வார்த்தைகள் கூட புலம்பெயர்ந்த வாழ்க்கையிலிருந்து தமிழ் இலக்கியத்துக்கு கிடைக்கிறது. உதாரணமாக முன்பு ஜாக் லண்டன் என்பவர் எழுதிய ஒரு புத்தகத்தை படித்தால் அதிலே ஒரு பனிச்சூழலில் வாழும் மனிதனை பற்றி அவர் எழுதியிருந்தால் எங்களுக்கு அரைக்கரைவாசி விளங்காது. ஆனால் இப்பொழுது நாங்களே இந்த மாதிரி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இந்த அனுபவத்தை எழுதும்போது தமிழுக்கு எத்தனையோ புதிய சொற்கள் கிடைக்கின்றன. பனி பொழிவு என்று சொல்கிறோம், பனிச்சேறு என்று சொல்கிறோம், பனி தூவல் என்று சொல்லுகிறோம். இப்படியான வார்த்தைகளெல்லாம் இதற்கு முந்தில் கிடையாது. அப்போ இந்த புலம்பெயர்ந்த எழுத்து தமிழ் எழுத்துக்கு பெரிய பெருமை செழுமை ஊட்டுகிறது என்று நான் சொல்லுவேன். இப்பொழுது நீங்கள் பார்த்தால் ஆங்கிலத்தில் ஜும்பா லஹிரி என்பவர் எழுதுகிறார். அவருடைய எழுத்து, அவர் இங்கே அமெரிக்காவுக்கு அவர் வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது, 30-40 வருஷங்கள். ஆனாலும் அவர் இன்று எழுதும் போதும் அவர் இங்கே புலம்பெயர்ந்த இந்தியர்களை பற்றி எழுதுகிறார், அல்லது இந்தியாவில் இருக்கும் இந்தியர்களை பற்றி எழுதுகிறார். அவர் அமெரிக்கர்களை பற்றி எழுதுவதில்லை. இவர் இருந்தார் ஐசக் பஷீவசிங்கர் என்றவர். அவர் போலந்தில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்த ஒரு யூதர். அவர் எழுதும்போது அவர் அமெரிக்க யூதர்களை பற்றி எழுதுவார், அல்லது போலந்தில் வாழ்ந்த யூதர்களை பற்றி எழுதுவார். வேறு அமெரிக்கர்கள் பற்றி அவர் எழுதுவதில்லை. ஏமி டேன் என்ற சீன பெண்மணி, அவர் எழுதுவதும் அமெரிக்காவில் வாழும் சீனர்களை பற்றி எழுதுவார், அல்லது சீனாவில் வாழும் சீனர்களை பற்றி எழுதுவார். இவர்களால் அதற்கு மேல் போக முடியவில்லை. இது ஏனென்றால் இது ஒரு புது புது வாழ்க்கை முறை, இது ஒரு புது நிலக்காட்சி. இதுகள் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய செழுமை ஊட்டுகிறது. ஸோ அதை கொண்டு வந்து அவர்கள் இலக்கியத்தில் போடும்போது இலக்கியத்துக்கு புது வரவாகிறது. அதன்படியால் இந்த தமிழுக்கு மாத்திரம் அன்பு இல்லை, சீன மொழியாகட்டும் ஆப்பிரிக்க மொழியாக இருக்கட்டும் எல்லா மொழிகளிற்கும் இந்த புலம்பெயர்ந்தவர்களால் ஒரு புது இலக்கிய வரவு கிடைக்கிறது. செய்நேத்தி, நளினம், பிழையற்ற சீரான கவர்ச்சியான மொழி, எப்போதும் கொடுப்புக்குள் சிரிப்பு ஏற்படுத்துகின்ற அங்கத சுவை, எளிமையும் தெளிவும் துலக்கமும் வாய்ந்த மொழி நடை என்பன முத்துலிங்கத்தின் தனித்துவத்தை இனம் காட்டுபவை. இலக்கிய தோட்டம் என முக்கியமான அமைப்பின் மூலவர் முத்துலிங்கம் அவர்கள். நான் கனடாவுக்கு வந்தபோது இங்கே பல எழுத்தாளர்களுக்கு பல விருதுகள் கொடுப்பதை நான் பார்த்துருக்கிறேன். எழுத்தாளர்கள் நான் சொல்லும்பொழுது ஆங்கில எழுத்தாளர்களை தான் சொல்லுகிறேன். கில பிரைஸ் ஒன்று இருக்கிறது. அவர்களுடைய விருது விழாவுக்கு நான் போயிருந்தேன். மிக பிரம்மாண்டமாக இருந்தது. என்ன பிரமிப்பட செய்ய வைத்த அந்த விழா. ஏனென்றால் கனடாவில் எழுதும் ஆகச்சிறந்த எழுத்தாளர்களை தெரிவு செய்து அவர்கள் பெரிய பரிசு கொடுக்கிறார்கள். $100,000, 50,000 கில பிரைஸ் 50,000, மற்றது ஸ்கோஷியா பேங்க் 50,000, $100,000 கொடுக்கிறார்கள். மற்றது கவர்னர் ஜெனரல் ப்ரைஸும் இருக்குது கனடிய எழுத்தாளர்களுக்கு. அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு புலிட்சர் ப்ரைஸ் இருக்கிறது. காமன்வெல்த் நாடுகளை பார்த்தால் அவர்களுக்கு புக்கர் ப்ரைஸ் இருக்கிறது. அப்படி ஆங்கிலத்தில் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பரிசுகள் இருக்குது. தமிழிலும் அப்படி இந்தியாவிலே சாகித்ய அகாடமி இருக்கிறது, இலங்கையிலே சாகித்ய அகாடமி இருக்குது, மலேசியாவில் இருக்கிறது, இன்னும் சில நாடுகளில் அமெரிக்காவில் கூட கனடாவில் கூட பரிசுகள் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் வாழும் தமிழர்களுக்கு எல்லாம் பொதுவான ஒரு பரிசு கிடையாது. அதாவது உலகத்திலே இந்த வருஷம் உலகத்திலே எங்கே இருந்தும் எந்த தமிழரும் படைத்த ஒரு தமிழ் படைப்புக்கு நாங்கள் ஒரு பரிசு என்றொரு ஒன்று இல்லை. ஸோ இதை யோசித்த பொழுது நாங்கள் ஒரு உலகத்தரத்தில் ஒரு ஒரு இலக்கிய அமைப்பை உருவாக்கி அதற்கு உலகம் முழுவதிலுமிருந்து நடுவர்களையும் தெரிவு செய்து ஒரு டிரான்ஸ்பேரன்ட், அதாவது எல்லாருக்கும் கண்ணாடித்தன்மை, எல்லாரும் வெளிப்படையான ஒரு அமைப்பை உருவாக்கி இப்படி ஒரு தெரிவு முறையில் ஒவ்வொரு வருடமும் சிறந்த இலக்கிய படைப்பாளிக்கு ஒரு பரிசு கொடுக்க ஏன் நாங்கள் செய்யக்கூடாது என்று நினைத்து உருவானது தான் இந்த அமைப்பு. இப்பொழுது 10 வருடங்கள் முடிந்து விட்டது.
இதில் 3 விஷயங்கள் என்னவென்றால், ஒன்று, இது டொரண்டோவில் இயங்கும் டொரண்டோ ஆர்ட்ஸ் கவுன்சில் இதற்கு பண உதவி செய்திருக்கிறது. 2வது, இந்த இலக்கிய தோட்டம் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவோடு ஒரு அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எக்ரிமெண்ட் இருக்கிறது. இலக்கிய தோட்டம் யூனிவர்சிட்டியில் ஒரு அக்கவுண்ட் வச்சு அங்கேயே பணம் போட்டு அங்கே அவர்களுக்கு ஒரு நிதியம் இருக்கிறது. அந்த நிதியம் மூலம் நாங்கள் எழுத்தாளர்களையும் விரிவுரையாளர்களையும் இங்கே கூப்பிட்டு அவர்களுடைய விரிவுரையை கேட்கலாம். இந்த ஒரு வசதி. 3வது, இந்த வருடத்திலிருந்து இலக்கிய தோட்டத்தை சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் என்று கனடா அங்கீகரித்திருக்கிறது. இது ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் இலக்கிய தோட்டத்துக்கு யாராவது டொனேஷன் கொடுத்தால், ஒரு கொடை கொடுத்தால் அதற்கு வரி விலக்கு உண்டு. அப்போ இப்படியான விஷயங்களை நாங்கள் செய்தது என்ன நோக்கம் என்றால், முக்கியமாக உலகத்தில் இலங்கை தமிழர், இந்திய தமிழர், மலேசிய தமிழர் என்று இல்லாமல் உலகம் முழுக்க உள்ள தமிழர், எந்த தமிழ் எழுத்தாளர், ஆங்கிலேயராக இருக்கலாம், ஆனால் அவர் தமிழில் எழுதி படைத்தால் அவருக்கும் அந்த பரிசுக்கு உரிமை உண்டு. இந்த 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 முறையில் நாங்கள் இந்த 10 வருடமாக இந்த விருதுகளை வழங்கி கொண்டு வருகிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், கணினித்துறையில் தமிழில் எத்தனையோ பேர் தங்கள் நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து எவ்வளவு உதவி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் தமிழில் மின்னஞ்சல் அனுப்பவோ புறவோ முடியும் என்றால் அதற்கு இந்திய அரசாங்கமோ இலங்கை அரசாங்கமோ காரணமில்லை. அந்த செயல்களை எல்லாம் உருவாக்கினவர்கள் வெளியிலே இருக்கும் தமிழர்கள். அவர்களுக்கு ஒரு பரிசும் ஒருவரும் கொடுப்பதில்லை. தமிழை இன்றைக்கு இவ்வளவு நிலைக்கு உயர்த்தி போன அந்த பெரிய மனிதர்களை மரியாதை செய்வது கனடிய இலக்கிய தோட்டம். இப்போ 3 வருடங்களாக கணினித்துறையில் தமிழை மேலுக்கு எடுத்து சென்றவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து வருகிறோம். ஆகவே இது ஒரு நல்ல அமைப்பு. எங்களுக்கு இன்னும் போதிய ஆதரவு இதற்கு கிடைத்தால் நாங்கள் இதை இன்னும் பெரிதாக வளர்க்கலாம். இன்று வேலைக்கு போக தேவையில்லை, விடுமுறை. ஒரு நாள் சம்பளத்தை வெட்டும் சந்தோஷம் லோராவுக்கு கிடையாது. பனிப்பிரதேசம் சூரிய ஒளியில் பளீரென்று கண்ணாடி வழியாக தெரிந்தது. அன்று காலையில் இருந்து அதையே பார்த்தவாறு இருந்தான். புசு புசுவென்று சடை வைத்து கொளுத்த கருப்பு அணில் ஒன்று எங்கிருந்தோ தோன்றியது. பனிக்குள் கால்கள் புதைய புதைய மீட்டுக்கொண்டு விரைந்தது. தெரியாத இடத்துக்கு அவசரப்பட்டு வந்துவிட்டது போல திகைத்து 2 கால்களிலும் நின்றது. கண்களில் மிரட்சியுடன் முன்னங்கால்களால் பனியை அகற்றியது. பின் தன் செய்கையின் அசட்டுத்தனத்தை யாராவது கவனிக்கிறார்களா என்று அங்குமிங்கும் பயத்துடன் பார்த்தது. பிறகு சறுக்கி கொண்டு போனது. வெகு தூரத்துக்கு வெள்ளிப்பனியில் கருப்பு புள்ளி பாய்ந்து பாய்ந்து மறைந்து போனது. அந்த காட்சி அவனை என்னவோ செய்தது. திடீரென்று கதிரையை தள்ளிவிட்டு எழுந்தான். அவனுடைய பச்சை நிற குளிர்பட்டியின் மேல் அந்த மூடு திருகிய போத்தல் இருந்தது. அதை முக்கால்வாசி நிறைத்து அவன் கார் தரிப்பு நிலையத்தில் மஞ்சளும் கருப்பும் பூசிய தடுப்பு கம்புக்கு கீழே பொறுக்கிய சில்லறை காசுகள் கிடந்தன. அவற்றை திறந்து உடனேயே எண்ணி பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. 2 நாள் பழசான தினசரி பேப்பரை தரையிலே விரித்து போத்தல் காசுகளை அதிலே கொட்டினான். கொட்டிவிட்டு அவற்றை வகைப்படுத்தி எண்ணத் தொடங்கினான். கனடாவுக்கு வந்த நாளிலிருந்து அவனை அலைக்கழித்த விஷயம் ஒன்று இருந்தது. 10 சதக்குட்டி சிறிய வெள்ளி வட்டமாக இருக்கும். 5 சதக்குட்டியோ பெரிய வெள்ளி வட்டமாக இருந்தது. இது கனடிய அரசாங்கம் விட்ட பாரதூரமான பிழை என்ற கருத்து அவனுக்கு இருந்தது. பெரிய வட்டமான குட்டி சிறிய வட்டத்திலும் பார்க்க உண்மையில் மதிப்பு குறைந்தது என்பதை அவனுடைய மனது ஏற்க சரியாக 1 வருடம் பிடித்தது. 25 சதக்குட்டிகள் மிகையாக இருந்தன. மீதியெல்லாம் 10, 5, 1 சதக்குட்டிகளே. லூனி என்று சொல்லப்படும் $1 கூட இருந்தது. டூனி, அதாவது $2 குட்டி ஒன்றும் இருந்தது. 6 மாத கடும் உழைப்பில் அவனிடம் $48 19% சேர்ந்திருந்தது. மனதினால் ஒரு கணக்கு போட்டு பார்த்தான். இன்னும் சரியாக 83 வருடங்களில்
ஒரு டொயோட்டா கார் 2ஆம் கையாக வாங்கும் அளவுக்கு அவனிடம் காசு சேர்ந்து விடும். அந்த எண்ணத்தில் அவனுடைய மனது பூரித்தது. இந்த சந்தோஷத்தை எப்படியும் கொண்டாடிவிட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. நேராக நடந்து பழைய நீல ரிப்பன் பாதி ஒட்டி வைத்திருக்கும் பச்சை குளிர்பெட்டியின் கதவை திறந்தான். அங்கே நடுநாயகமாக அவன் ஒரு விசேட தினத்துக்காக பாதுகாத்து வந்த ஹைனக்கன் பியர் கேன் இருந்தது. அதை கையிலே எடுத்துக்கொண்டு கதவை சத்தத்துடன் சாத்தினான். 3 கால்கள் மட்டுமே விசுவாசமாக உழைக்கும் அந்த நாற்காலியில் அவன் சாய்ந்திருந்து ஆள்காட்டி விரலை வளைத்து பியர் கேனை திறந்து அதை ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்கும் பொறுமை கூட இன்றி வலது கையால் தூக்கி உயரப்பிடித்து வாய் வைத்து 2 கடைவாய்களிலும் ஒழுக குடித்தான். அப்பொழுது அவனது இடது கை 55வது சேனலை தேடியது. தமிழ் இலக்கியம், தமிழ்நாட்டு தமிழ் இலக்கியம், ஈழத்தமிழ் இலக்கியம் என்ற பகுப்புகளை தாண்டி இன்று உலகத் தமிழ் இலக்கியமாகவும் பரிமாணமும் பரிணாமமும் பெற்றுவிட்டது. அந்த பரிமாணத்தின் சிறப்பான வெளிப்பாடாக அமைபவர் முத்துலிங்கம். யாழ்ப்பாணம் கொக்குவிலிருந்து கென்யா வரை, டொரண்டோவிலிருந்து பாஸ்டனூடாக டோக்கியோ வரை அவரது எழுத்துக்கள் தமிழ் நிலைப்பட்டு பயணம் செய்கின்றன. இலக்கியத்துறைக்கு அப்பால் முத்துலிங்கம் அவர்கள் ஈடுபட்டு வருகின்ற இன்னும் ஒரு துறை ஆண்டுதோறும் அவர் முன்னின்று நடாத்துகின்ற இயல் விருது நிகழ்வாகும். உலகளாவிய முறையில் உயர்தரம் மிக்க தமிழ் எழுத்தாளர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கும் இயல் விருது தமிழ் எழுத்தாளர்கள் பெருமையுடன் பேசிக்கொள்ளும் விருதாகும். உலகின் பல்வேறு நாடுகளிலும் உள்ள தமிழறிஞர்கள், இலக்கியவாதிகள் அங்கம் வகிக்கும் தெரிவுக்குழு விருதுக்குரிய படைப்பாளிகளை தீர்மானிக்கின்றது. சுந்தர ராமசாமி, தாசிசியஸ், கே கணேஷ், வெங்கட் சாமிநாதன், லக்ஷ்மி ஹோல்ம்ஸ்ட்ரோம், பத்மநாப ஐயர் ஆகியோர் புகழ்மிக்க இந்த விருதை இதுவரை பெற்றுள்ளார்கள். தமிழ் மொழி இன்று நாடு கடந்த நிலையில் டிரான்ஸ்நேஷனலாக உள்ளது. தமிழ் வாழ்வும் அத்தகையதாக மாறிவிட்டது. ஒரு வகையில் உலகத் தமிழர் என்றே தான் நாம் மொழி, இனம் பற்றிய விடயங்களை அணுக வேண்டிய நிலை தோன்றியுள்ளது. ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவில் 7 கோடி தமிழ் மக்கள் இருந்தாலும் வெளியிலே இருந்து ஒரு 10 லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். இதில் தமிழ் மக்கள் என்று சொல்லும் பொழுது இலங்கை தமிழர்களை மாத்திரம் நான் சொல்லவில்லை. மலேசிய தமிழர்கள், இந்திய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் என்று பலவிதமான தமிழர்கள் வெளியிலே இருக்கிறார்கள். இவர்கள் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்திருக்கிறார்கள். அப்போ தமிழ் இதுக்கு முதல் எப்பவும் இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு தமிழுக்கு இருக்கிறது. இணையதளத்தில் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் ஒரு நாட்டையே உருவாகிவிட்டார்கள். ஒரு சின்ன துண்டு நிலம் இருந்தால்தான் நாடு என்று இல்லை. இணையதளத்தின் மூலம் இன்றைக்கு பரவலாக இந்த தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய இலக்கியம் வளர்க்கிறார்கள். அது ஒன்று. 2வது, சமீபத்தில் நான் ஒரு விருந்துக்கு போயிருந்த போது ஒரு மாசிடோனியனை சந்தித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மாசிடோனியனை சந்திப்பது இதுதான் முதல் தடவை. மாசிடோனியன் என்றால் அவரார் அலெக்சாண்டர் காலத்து இருந்த ஒரு சின்ன நாட்டு மக்கள். அது அலெக்சாண்டருக்கு பிறகு அந்த குழுவே அழிந்து இன்று ஒரு சின்ன குழுவாக, ஒரு சின்ன நாடாக இருக்கிறது. ஆனால் கிரேக்கம் அதை விழுங்க பார்க்கிறது. கிரேக்க நாடு அவர்கள் தனித்து இப்போ 1991 அவர்கள் தனிய நாடாக போய்விட்டார்கள். அவர்கள் 1 மில்லியன் ஆட்கள் தான் இப்போ மாசிடோனியன் பேசுகிறார்கள். வெளியிலே 1 மில்லியன் ஆட்கள் இருக்கிறார்கள், 2 மில்லியன். அவர்கள் வெளியிலே இருந்து இந்த மொழியை வளர்க்க மிக பாடுபடுகிறார்கள். இந்த வெளியிலே உள்ள மாசிடோனியன் ஆட்கள் அவருடன் பேசிய போது இது கிட்டத்தட்ட எங்களுடைய நிலைதான். நீங்கள் ஒரு நாடு உங்களுக்கு இல்லாவிட்டால் கூட, ஒரு தமிழுக்கு கொண்டு ஒரு நாடு இல்லாவிட்டால் கூட, வெளியிலே உள்ள தமிழர்கள் எல்லாம் இந்த இன்டர்நெட் வசதி, ஸ்கைப் வசதி இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு துண்டு நாடு தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழை மிகப்பெரிய நிலைக்கு எடுத்து செல்லாம். இப்படியான ஒரு நிலை எந்த ஒரு மொழிக்கும், முக்கியமாக தமிழ் மொழிக்கு இதற்கு முதல் கிடைத்ததில்லை. இதை வைத்து முன்னேறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. முழுநேர எழுத்தாளராக தன்னுடைய வாழ்வை அமைதியாக கழித்து வருகின்றார் முத்துலிங்கம். சிந்தனையும் நூற்றுக்கணக்கான புத்தகங்களும் இலக்கிய அமைதியும் நிறைந்திருக்கிறது அவரது இல்லம்.